இறைவன் மிகப்பெரியவன், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன். அந்த கருணையிலிருந்து கொஞ்சோண்டு கிடைக்கப்பெற்று ₹1 சாப்பாடு அப்படின்னு தினமும் நம்ம சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம், புளிசோறு, அப்புறம் ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் நெய்ச்சோறு தால்ச்சா அப்படின்னு ஒரு நாளும் ஒரு வெரைட்டி ரைஸ் கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு வெரைட்டி ரைஸ்லையும் நம்ம எல்லாத்துலேயும் போடக்கூடியது நெய்ச்சோறை தவிர இந்த வறுத்த நிலக்கடலை, அவ்வளோ குவாலிட்டியான நிலக்கடலை. இந்த ஏலக்காய் உலகத்தில் பெஸ்ட்டு குவாலிட்டி. நம்ம உடல் நலம் அப்படிங்கிற விஷயத்தில் உதவிக்கரம் உடல்நல அங்காடியிலையும் இதை தான் ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். நல்ல குவாலிட்டி, ஃபஸ்ட் குவாலிட்டி. அதாவது ஒரு ஏலக்காயை பிரித்தோம்னா உள்ள 10லிருந்து 12 விதைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த கிராம்பும் அப்படி தான். நமக்கு இது எவ்வளோ நல்லது அப்படின்னா அதுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் நல்ல எண்ணெய்னு பேர் வைக்கிற அளவுக்கு நல்லது. அதுலேயும் பெஸ்ட் குவாலிட்டி. இந்த புளியாக இருக்கட்டும், இந்த சீரகமாக இருக்கட்டும், இது எல்லாமே எடுத்து பார்க்கும்போதே அதனுடைய தரம் தெரியுது. அப்படி இந்த மிளகாய் பருப்பு அப்படிங்கிறதுலேருந்து நம்ம பயன்படுத்துகிற எண்ணெய் அக்மார்க் எண்ணெய். இதில் எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறோம், அதுவும் ஏழைகளுக்காக செய்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்டு கொடுக்குறதா ₹500 கிட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி சமைச்சு போடுறதா இருக்கட்டும், இருக்கிறதுலே மலிவாக எது கிடைக்குமோ அதை வாங்கி போட்டு செய்வோம். இப்போ சில இடங்களில் நோம்பு கஞ்சியெல்லாம் காய்ச்சும் போது இருக்கிறதுலே மலிவான பூண்டு எது கிடைக்குமோ அதை வாங்கி போட்டு அரைச்சி கஞ்சியில் போட்டுருவோம். அப்படிங்கிற மனநிலையை நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம், கடந்து வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயம் பசியாற்றுவோம், கண்டிப்பாக முதல் தரத்தில் இருக்க விஷயங்களை தான் இதுக்காக செய்யணும்னு யோசித்து இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொள்முதல் செஞ்சு இந்த ₹1 சாப்பாட்டை ஒவ்வொரு நாளையும் கொடுத்துட்ருக்கோம். ஒரு நாளைக்கு 150லேருந்து 200 மக்களுடைய வயிறுகளுக்கு இது போகுது. நிறைய பேர் இதுக்கு ஒரு பிடி அரிசி திட்டத்தின் கீழே அரிசியை ஒவ்வொரு நாளைக்கும் டொனேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு மாதத்துக்கு ஆகக்கூடிய செலவு ₹88,000. சமைக்கிறவங்களுக்கு சம்பளம், இங்கே நின்று வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம், ஆட்டோவுக்கு கூலி, ஒவ்வொரு விஷயமும் பார்த்து மளிகை ஜாமானோடு சேர்த்து ஒரு மாதத்துக்கு காய்கறியோட ₹88,000 வருது. இந்த உலகத்தில் நம்ம மரணிக்கிற வரைக்கும் தான் அதெல்லாம் செய்ய முடியும். அதுக்கப்புறம் எந்த நன்மையும் சேர்க்க முடியாது. எனவே இன்னொரு உயிர் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை மறுமையின் மீது நம்பிக்கை கொண்டு நன்மையை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த 2 பிரிவில் நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ₹1 சாப்பாடு திட்டத்துக்கு மாதம் ஏதாவது ₹1 இருந்து ₹100, ₹500 ஏதாவது ஒரு தொகையை ஒதுக்கி கொடுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ₹1 சாப்பாடு திட்டத்தை மரணிக்கும் வரை கொண்டு செலுத்துவோம். சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத மக்களா என்ற கேள்விக்கு ஆம் என்ற பதிலை தான் இன்றைக்கு நம்ம சமூகத்தில் நம்ம சந்திச்சிட்ருக்கோம். இந்த காணொளியோடு இணைப்பில் இருக்கிற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவியை உடனடியாக அனுப்பி வைங்க. மாதந்தோறும் அனுப்பி வைங்க. இறைவன் அதற்கான கூலியை நமக்கு பல மடங்கு பெருக்கி தருவான்.